வணக்கம். முக்கிய செய்திகள். மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய மத்திய பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. முதல்வர் நாராயணசாமி பேச்சு. பாஜக அரசு தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். முதல்வர் நாராயணசாமியின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாததால் பாஜகவில் இணைந்தேன். முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் சண்முகம் நினைவு நாள். உருவப்படத்திற்கு முதல்வர் நாராயணசாமி மலர் தூவி அஞ்சலி. சாரம் அரசு பள்ளி அருகே நடைபெற்ற விழா. மரக்கன்றுகளை நட்டு வைத்து உரையாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். இனி விரிவான செய்திகள். மக்களுக்கு இடையூறாக உள்ள தடுப்பு கட்டைகளை காவல்துறை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு அவற்றை அகற்ற உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்திய அரசின் பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் எதிர்பார்க்கப்பட்டது எனவும் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது என தெரிவித்த அவர் ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகரித்துள்ளது. இதனால் அந்நிய செலாவணியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எந்த சலுகையும் பட்ஜெட்டில் இல்லை எனவும் ஊரக வளர்ச்சித்துறையின் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை எனவும் தெரிவித்த அவர் மத்திய பாஜக அரசு புதுச்சேரியை புறக்கணித்து உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அவர் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள தடுப்புகளை காவல்துறை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு பிறகு அவற்றை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய பாண்டத்தில் வருமானத்தை பெருக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். நம்ம விலையை குறைச்சா தான் வியாபாரம் நடக்கும், அதனால அரசுக்கு வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை வர்ற அந்த சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வியாபாரம் மட்டும் இல்லாமல் பல கடைகளுக்கு போவாங்க. அதனால இந்த கொரோனா வரி இந்த 100% இருக்கக்கூடாது, 15% ஃப்ளாட்டாக போட்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டாங்க. கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அதிகாரி சொன்னதை கேட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அமைச்சரவை கூட்டி மறுபடியும் மறுபரிசீலனை பண்ண போகிறோம். ஏன்னா எந்த ஒரு கெசட் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டால் கூட அசம்பிளியில் வச்சாகும், அது வரி ஏற்றத்தை பொறுத்த வரைக்கும் வச்சாகும். அது சம்பந்தமாக எங்களுடைய அமைச்சரவையில் மறுபரிசீலனை பண்ணுறதுக்காக அமைச்சரவையில் வைக்கிறோம். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கு புது பாதையை வகுத்துள்ளதாக முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தற்போது தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் அறிக்கை அனைத்து மக்களுக்கும் ஏற்றம் தரும் வகையில் நாட்டின் வளர்ச்சிக்கு புது பாதையை வகுத்துள்ளதாகவும் பெருந்தொற்று வைரஸ் காரணமாக சரிந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி சுகாதாரம், ஊட்டச்சத்து, உணவு, தூய்மைக்கான திட்டங்கள் போன்ற பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச விலையை நீட்டித்திருப்பதும் விவசாயிகளுக்கு சுமார் 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது பாராட்டுக்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது முதல்வரின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால்தான் பாஜகவில் இணைந்தேன் என முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் மாநில வளர்ச்சிக்காக பாஜகவில் இணைந்தேன் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில் புதுச்சேரி மக்களின் நலன் காக்க மாநிலம் வளர்ச்சி அடைய பாஜகவில் இணைந்தேன் என்று தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிட தயாரா என சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி சவால் விடுத்துள்ளது குறித்து உங்கள் கருத்து? நான் சவால் விட்டது முதலமைச்சருக்கு, நான் ஜெயமூர்த்திக்கு சவால் விடல. அப்படி அவர் அதை நினைச்சாருன்னா அதையும் எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது நான் முதலமைச்சருக்கு தான் சவால் விட்டனே தவிர ஜெயமூர்த்திக்கு சவால் விடல. அவர் அப்படி ஜெயமூர்த்தி அதை எதிர்பார்த்தாருன்னா அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். கடந்த 20 ஆண்டுகளாக காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்துவிட்டு தற்போது விலக காரணம் என்ன என அமைச்சர் கந்தசாமி கேள்வி எழுப்பியுள்ளது குறித்து அப்பெல்லாம் எதுவும் செய்யாமன்னு சொன்னாக்கா அப்பெல்லாம் ஒழுங்கா இருந்தது தலைமை. முதலமைச்சர் அவருடைய செயல்பாடை கண்டிச்சு தான் நம்ம வெளியே போறோம்.
தொடர்ந்து அவருடைய செயல்பாடு மோசமா இருக்கிற காரணத்தால தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்து இனிமேலும் முடியாது என்ற சூழ்நிலை, இனிமேலும் பொறுக்க முடியாது என்ற நிலைமை வந்த பிறகுதான் நம்ம அதை விட்டு வெளியேறோமே தவிர இன்றைக்கு இவ்வளவு நாள் இருந்துட்டு ஏன் போறாங்கன்ற கேள்வியெல்லாம் இதெல்லாம் அர்த்தமற்ற கேள்வி. மத்திய அரசிடமிருந்து கடுமையான அழுத்தம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இது குறித்து தங்களின் கருத்து? அது மாதிரி பிரஷர் எனக்கு யாரும் கொடுக்க முடியாது. நான் தான் மற்றவங்களுக்கு பிரஷர் கொடுக்கணும். எனக்கு யாரும் அது மாதிரி பிரஷர் கொடுக்க முடியாது. மத்தியிலிருந்து எனக்கு யாரும் என்ன பிரஷர் பண்ணல. அது மாதிரி அவசியம் இல்லை. அது மாதிரி அந்த இதுக்கு அவசியம் இல்லை. புதுச்சேரியில் பாஜக ஆட்சி மலர்ந்தால் அதில் உங்களின் பங்கு என்னவாக இருக்கும்? நிச்சயமா புதுவை மாநிலத்திற்கு வளர்ச்சிக்கும் புதுவை மாநில மக்களுடைய திட்டங்களை உருவாக்குவதற்கும் நிச்சயமாக புதுவை மாநிலத்தில் பாஜக ஆட்சி முழுமையாக செயல்படும். அதிலே நாங்கள் முழுமையாக அதை செயல்படுத்துவதற்கு எங்களுடைய ஆட்சி நாங்கள் பாடுபடுவோம். எந்தெந்த குறைபாடுகளை எந்தெந்த நிர்வாக சீர்கேடுகள் நாராயணசாமி செய்துவிட்டார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோமோ அந்தந்த நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்வதற்கும் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு, அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அது சம்பள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது பதவி உயர்வாக இருந்தாலும் சரி, அது சமூக நல திட்டங்களாக இருந்தாலும் சரி, இது மாநிலத்துடைய மேம்பாடாக இருந்தாலும் சரி, புதுவை மாநிலத்தில் உட்கட்டமைப்பு வசதியாக இருந்தாலும் சரி, அது தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அது விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, அது கல்வியாக இருந்தாலும் சரி, அது சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற அந்த நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் களைந்து இந்த மாநிலத்தை ஒரு வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம். எத்தகைய முடிவு எடுக்கின்றதோ அத்தகைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் தேர்தல் பணியை செய்வோம். நியமன சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக துணைத் தலைவர் தங்க விக்ரமனுக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான சங்கர் கடந்த மாதம் உடல்நலக் குறைவு காரணமாக திடீரென உயிரிழந்தார். இதனையடுத்து பாஜக துணைத் தலைவராக தங்க விக்ரமனை நியமன சட்டமன்ற உறுப்பினராக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தங்க விக்ரமனுக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைத்து அதற்கான சான்றிதழை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம், ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் VCC நாகராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து சபாநாயகர் சிவக்கொழுந்து கூறுகையில், பாஜக துணைத் தலைவர் தங்க விக்ரமனை நியமன சட்டமன்ற உறுப்பினராக அறிவித்து மத்திய அரசிடமிருந்து முறைப்படி கடிதம் வந்துள்ளதாகவும், இதனால் சட்ட விதிப்படி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்றும் அவருக்கான சலுகைகள் மற்றும் உரிமைகள் அனைத்தும் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். தென்னம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அழகர் சித்தர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் கிராமத்தை அடுத்துள்ள கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பூரணி பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனார் திருக்கோவில் மற்றும் அழகர் சித்தர் திருக்கோவில், தியான மண்டபம், அருள்மிகு திரௌபதியம்மன், பொன்னியம்மன், முத்து மாரியம்மன், ஐயனார், முத்தாலம்மன், காளியம்மன் ஆகிய கிராம தேவதைகள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜை, பஞ்சகவ்ய பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து திரவிய ஹோமம் செய்யப்பட்டு கடம் புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் விமான கோபுரங்களுக்கும் மூலஸ்தான மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழா தமிழ்நாடு அரசு தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தலைமையில் நடைபெற்றது. மேலும் கடலூர் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் செல்வராஜ், உதவி ஆணையர் பரணிதரன், ஆய்வாளர் சுபத்ரா, செயல் அலுவலர் மகாதேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜோதி மகேஷ் உள்ளிட்ட ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் தென்னம்பாக்கம் மூர்த்திக்குப்பம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் பாகூர் கொம்பின் பின்னாசி குப்பம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ வேடாச்சி அம்மன் திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கடந்த திங்கட்கிழமை மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் எஜமானர் சங்கல்பம், அனுஞை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமம், முதற்கால யாகசாலை பூஜை, அங்கூர் அர்ப்பணம், எஜமான ஆச்சாரியார், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், கலாகர்ஷனம், யாகசாலை பிரவேசம், பூர்ணாகுதி, தீபாராதனை,
பிரசாத விநியோகம் இவைகளைத் தொடர்ந்து 2ஆம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். இதற்கான ஏற்பாடுகளை பின்னாசிக்குப்பம் அறங்காவல் குழுவினர், கும்பாபிஷேக விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் மணவெளி பகுதியில் தொடர்ந்து செல்போன் மூலம் ஆன்லைன் கேம் விளையாடிய பள்ளி மாணவன் மயக்கமடைந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அருகே உள்ள மணவெளி தண்டுக்கரை வீதி அன்னை தெரேசா நகரை சேர்ந்தவர் பச்சையப்பன். இவர் 3 மகன்கள் மற்றும் மனைவியுடன் மணவெளியில் வசித்து வருகிறார். இவரது இளைய மகன் தர்ஷன் வீட்டின் அறையில் அமர்ந்து கொண்டு தனது மொபைல் போனில் பவர்வால் எனும் ஆன்லைன் கேமை தொடர்ந்து வெகு நேரமாக விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். மேலும் காதில் ஹெட்போன் வைத்துக்கொண்டு அதிகமான சத்தத்துடன் விளையாடியதால் அவர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. உடனடியாக அருகில் இருந்த அவரது பெற்றோர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பெற்று அவர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். புதுச்சேரி கிராம பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தொடர் ஆன்லைன் விளையாட்டை செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளோடை பகுதியில் கொட்டப்படும் மருத்துவ மற்றும் இறைச்சி கழிவுகளை அவ்வப்போது அகற்றிட வேண்டும் என நியமன சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் கோரிக்கை வைத்துள்ளார். பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட முள்ளோடையிலிருந்து பரிக்கல்பட்டு செல்லும் சாலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் ஆகியவற்றை கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக டிராக்டர் வண்டிகளை கொண்டு கொட்டப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள நீர்நிலைகள் அசுத்தமாகிவிடுகிறது. ஆகவே கழிவுகளை அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தி கொடுக்குமாறு பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் பாகூர் கொம்யூன் ஆணையரகமிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதி தலைவர் கோபாலகிருஷ்ணன், ஏம்பலம் தொகுதி தலைவர் சக்கரவர்த்தி, தொகுதி பொறுப்பாளர் வலம்புரி முருகன், கல்வியாளர் அணி ஜெகதீஷன் மற்றும் கந்தன் உட்பட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர். அனைத்து மக்களுக்கான அரசியல் அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதே வஞ்சிக்கப்பட்ட மக்கள் முன்னணி அமைப்பின் அடிப்படை கொள்கையாகும் என அதன் தமிழக தலைவர் அன்பு வேந்தன் தெரிவித்தார். வஞ்சிக்கப்பட்டோர் மக்கள் முன்னணி அமைப்பின் தமிழக தலைவர் அன்பு வேந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தேசிய அளவில் செயல்பட்டு வரும் அமைப்பின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும், அதன்படி மாநில தலைவராக வீரமுத்து, பொதுச் செயலாளராக ரவீந்திரன், பொருளாளராக வீரம்மாள் உட்பட பல்வேறு பிரிவுகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவும், அனைத்து மக்களுக்கான அரசியல் அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதுதான் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் முன்னணியின் அடிப்படை கொள்கையாகும் எனவும், இதனைக் கொண்டு புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை உருவாக்க பாடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிபர் ஆட்சி முறை போல இந்தியாவில் செயல்படுகின்ற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இப்படியே போனால் இந்த இந்தியாவிலையும் ஜனநாயக ஆட்சி முறை என்கிற நிலை மாறி அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வந்து விடுவார்கள் என்ற அச்சம் இன்றைக்கு மேலோங்கி வருகிறது. ஆக இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது அடிப்படையில் தான் பாபா அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இந்திய குடியரசு கட்சியை வேறு சில வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளின் காரணமாக இனி வரும் காலங்களில் அனைத்து சமூக மக்களையும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்ற ஏழை எளிய மக்கள், உட்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள், உழைக்கின்ற மக்கள், ஷெட்யூல்டின மக்கள், பழங்குடி மக்கள் என்று அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து வஞ்சிக்கப்பட்ட மக்கள் முன்னணி என்கிற பெயரில் இந்த கட்சியை புதுவையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஓய்வூதியம் தொடர்பான கோப்புகளுக்கு கையெழுத்திடாத அதிகாரியை கண்டித்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதியடைந்தனர். புதுச்சேரி திப்புராயப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் மகாத்மா காந்தி தொழுநோய் மருத்துவமனையில் வார்டு அட்டெண்டராக மாரியம்மாள் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றார். எனினும் இவரின் ஓய்வூதிய கோப்புகளுக்கு அனுமதி தராததால் மன உளைச்சல் காரணமாக மாரியம்மாளின் கணவர் மதிவாணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஓய்வூதிய கோப்புகளுக்கு ஒப்புதல் தராத அதிகாரியை கண்டித்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் மதிவாணனின் தற்கொலைக்கு காரணமான அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக நோயாளிகள் அவதியடைந்தனர்.
ஏடியாக பணிபுரியும் ஆனந்தனை கைது செய். செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் முதல்வர் சண்முகம் நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரின் திருவுருவப் படத்திற்கு முதல்வர் நாராயணசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முதுபெரும் காங்கிரஸ் பேரியக்க தலைவரும் முன்னாள் முதல்வருமான சண்முகத்தின் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ப. சண்முகத்தின் திருவுருவப் படத்திற்கு முதல்வர் நாராயணசாமி மற்றும் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சாரம் வார்டு SRS பள்ளி பின்புறம் மரம் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மரக்கன்றுகளை நட்டு தலைமை உரையாற்றினார். காமராஜர் நகர் தொகுதி சாரம் வார்டு SRS பள்ளி பின்புறம் உள்ள கல்வித்துறை மற்றும் மிஷன் வீதியில் உள்ள செட்டி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் நடைபயிற்சி பாதை, குளம் மற்றும் மரம் நடு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மரக்கன்றுகளை நட்டு தலைமை உரையாற்றி குடிநீர் சேமிப்பு, குடிநீர் சிக்கனம், குடிநீர் அவசியம் பற்றி பொதுமக்களிடம் விரிவாக பேசினார். மேலும் விழாவில் ஊசுடு ஏரியிலிருந்து கொண்டு வந்த நீரினை சட்டமன்ற உறுப்பினர் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஸ்கைசெட் ரவி, சுகுமாரன், தென்றல் நகர் ரவி, கோபி, சாமிநாதன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விழாவினை தனியார் தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. விழாவில் கல்வித்துறை இயக்குநர், துணை மாவட்ட ஆட்சியர், தொண்டு நிறுவன தலைவர்கள் மற்றும் SRS பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அஇஅதிமுக மேற்கு மாநில கழகத்திற்கு உட்பட்ட வில்லியனூர் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் நடைபெற்றது. அஇஅதிமுக மேற்கு மாநில கழகத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் கழக வளர்ச்சி சம்பந்தமாகவும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே உருளையன்பேட்டை, ஊசுடு, தட்டாஞ்சாவடி, நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் வில்லியனூர் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மேற்கு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் கழக வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, காசிநாதன், பேராசிரியர் ராமதாஸ், மகாதேவி, கோவிந்தம்மாள், நாகமணி மற்றும் மாசிலா குப்புசாமி, சுத்துக்கேணி பாஸ்கர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கழக ஒருங்கிணைப்பாளர்களிடம் வெற்றியை சமர்ப்பிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் ஆறுமுகம் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ஆறுமுகம் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் மணிகண்டன், புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் பேரவை மாநில தலைவர் புரந்தரதாசன், புகழேந்தி, புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் மதி மகராஜா, துணைத் தலைவர் கண்ணன், துணை அமைப்பாளர் அருள், இளைஞரணி தலைவர் பிரகாஷ், அசோக், சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். வில்லியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் பெரம்பை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதுச்சேரி ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை, லட்சியம் தர்ம அறக்கட்டளை, தட்சிணாமூர்த்தி ராமானுஜன் அறக்கட்டளை சார்பில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள், சான்றிதழ்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிறுவனர்கள் ராஜா, ராம்குமார், செல்வராணி, ஹேமச்சந்திரன் மற்றும் ஊராட்சி தொடக்கநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி மற்றும் பிரதீப் ஆகியோர் செய்திருந்தனர். முருங்கப்பாக்கம் துலுக்கானத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் துலுக்கானத்தம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்வாலயத்தில் ஆலய திருப்பணிகள் முடிவடைந்து விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை உட்பட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பூர்ணாஹூதி நடைபெற்று பின்பு கலச நீர் ராஜகோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மயிலம் பபுமுர ஆதீனம் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, பாஸ்கர் உட்பட
ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நிர்வாக ஆலோசனைக் கூட்டம் தலைவர் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நிர்வாக ஆலோசனைக் கூட்டம் தலைவர் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்றது. ஊட்டி மேட்டுப்பாளையம் பகுதியில் பாஜக விவசாயிகளுக்கான வேளாண் சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கல்யாணராமன் என்பவர் முஸ்லிம்களின் உயிரிலும் மேலான இறைத்தூதர் முகமது நபி அவர்களை கொச்சையாக பேசிய பாஜக கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும், புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பாக கண்டனம் சுவரொட்டி ஒட்டுவது, புதுச்சேரியிலும் இது சம்பந்தமாக காவல்துறையிடம் புகார் கொடுப்பது என்பன உட்பட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள், வில்லியனூர் நகர பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக காரைக்கால் பகுதியில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பாக பாஜக கல்யாணராமனுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்யாணராமனை கைது செய்ய வலியுறுத்தி புகார் கொடுப்பது, அது சம்பந்தமாக காரைக்கால் பகுதியில் அனைத்து இயக்கங்கள் ஜமாத்துகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கல்யாணராமனை கைது செய்யவில்லை என்றால் புதுச்சேரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் முக்கிய செய்திகள். மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய மத்திய பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. முதல்வர் நாராயணசாமி பேச்சு. பாஜக அரசு தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். முதல்வர் நாராயணசாமியின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாததால் பாஜகவில் இணைந்தேன். முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் சண்முகம் நினைவு நாள். உருவப்படத்திற்கு முதல்வர் நாராயணசாமி மலர் தூவி அஞ்சலி. சாரம் அரசு பள்ளி அருகே நடைபெற்ற விழா. மரக்கன்றுகளை நட்டு வைத்து உரையாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.